அதை தொட்டுப்பிட்டாரு, மத்தெல்லாம் கரெக்ட் தானே இருந்தாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் விட்டானா வெளியே போ, வெளியே ஏறி. அதான் அல்ல, நீ அடிமை எஜமான், என் எஜமானுடைய உத்தரவை மீறிட்டு இங்க உட்கார்ந்துட்டு நீங்க. நான் உனக்கு என்ன சொன்னேன், இந்த மரத்தை தொடாதுன்னு சொன்னேன், நீ அந்த மரத்தை தொட்டுட்ட என்ன செய்யலாம், அல்ல நினைச்சா விட்டுருக்கலாம். அடிமையா இல்லாம வேற உறவு இருந்தால், மகன்கிற உறவு இருந்தால், அண்ணங்கிற தம்பிங்கிற உறவு இருந்தால், அது வேற என்னமாச்சியான ஒரு உறவு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், அப்படி ஒரு சின்ன தப்புக்கான வெளியே போய் சொல்லிடுவோமா? ஆயிரக்கணக்கான கட்டளைகள் மரத்தை தொடாதுங்கிற ஒரு சின்ன கட்டளை நம்ம பார்வையில் பார்த்தோம்னு சொன்னா, ஒரே ஒரு கட்டளை ஒரு மீறினாரு. அதுக்கு அல்லாஹ் என்ன சொன்னா, யுகபித்து இறங்குகிற பாபுக்கும் பாபு அதுவும் ஒருத்தனுக்கு எழுதியா தான் போ சண்டை போட்டு சாவு, நல்லா இறக்குமே இறங்கி விடுறான், போ வெளியேறி போ, போய் எவ்வளவு அழகான இடத்துல உங்களை வச்சிருந்தேன், அது கெடுத்து நாசமாக்கில போங்க, ஒருத்தருக்கு எழுதியா இருப்பீங்க. அதுதான் நடந்துட்டு இருக்கு. ஒருத்தர் வீடு இருக்குமா இல்லையா, இது சொல்லி அனுப்புவா திருமலை குரான்ல 2:38, 2:36, 7:24, 20:123 இந்த வசனங்களை எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை வெளியேற்றிய ஒரு செய்தி எல்லாம் சொல்லி காட்டுறாங்க. ஏன் வெளியேற்றான்? எஜமா அடிமைங்கிற ஒரு உறவு இருக்கனால வெளியேற்றான். வேற மாதிரி உறவு இருந்தா வெளியேற்றிருக்க மாட்டான். அடிமை அடிமையா இருக்கணும், சொன்னதை கேட்கணுமே தவிர நீ தன்னிச்சையா நடந்தா விட்டுற முடியாது. தூக்கி எறிஞ்சு வேற விட்டுருவான். நானே உன்னை படைச்சிருந்தாலும் சரி, உனக்கு உயர்வை கொடுத்திருந்தாலும் சரி, ஒரு நிமிஷத்துக்கு கடாசிடுவான். எங்க நீக்க வச்சா அல்ல அதெல்லாம் பாதுகாத்துக்கு ஒரே இடத்துல கொண்டு வச்சுட்டான். அங்க மலக்குகளை எல்லாம் பணிகளை கொண்டு மேல வச்சுக்கிட்டு ஒரே ஒரு தப்பு பண்ணவன அடிமை அடிமை நிலையை நீடிட்டீங்களா? உங்களுக்கு நினைச்சதான் செய்யலாம் நினைச்சிட்டீங்களா? ஏன் சொல்ல கேட்க மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? வெளியே போ அப்படிங்கிறான்ல. அதே மாதிரி வழக்கத அழிந்தனாயில் ஆதமும் கபலு, இதற்கு முன்னால் ஆதம் இடத்திலே நாம் ஒரு அக்ரிமெண்ட் செய்தோம், ஒரு ஒப்பந்தம் போட்டோம். நசிய அவரை மறந்துவிட்டார். வலம் நஜிதல் வாசிமா, அவற்றை எந்த ஒரு உறுதிப்பாட்டையும் நாம் காணவில்லை என்று சொல்லி 20வது அத்தியாயத்தில் 115வது வசனத்தில் சொல்லுகிறான். இன்னும் சொல்ல கடுமையான வார்த்தை யூஸ் பண்றான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. வாசா ஆதம் ரப்பஹு ஃபகவா, ஆதம் தன்னுடைய ரப்புக்கு இறைவனுக்கு எஜமானுக்கு படைத்து பராமரிப்பவனுக்கு மாறு செய்து வழிகட்டார். மாறு செய்தார், பாவம் செய்து விட்டார், அவர் வழிகட்டார் என்று சொல்லி 20வது அத்தியாயத்தில் தாகாங்கிற அத்தியாயத்தில் 122வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அப்ப இது என்ன விளங்குறது? அவன் சொல்ல கேட்கணும் யாரா இருந்தாலும். எவ்வளவு பெரிய நம்ம எல்லாம் உருவாவதற்கு யார் மூலப்பிதாவா அல்ல அமைச்சு வச்சிருந்தானோ அவராக இருந்தாலும் சரி, அல்லாது நேரடியாக யாரை படைத்தானோ அப்படி படைக்கப்பட்டவராக இருந்தாலும் சரி, அவருக்கு எல்லா விஷயத்திலும் பரீட்சை வச்சு மலக்குகளை எல்லாம் ஜெயிச்சு காட்டி ஒன்னொன்னு கேட்டதுல டக்குன்னு பதில் அடிச்சாரு. மலக்குகளுக்கு தெரியல, திரும்ப முடிச்சாங்க. அவ்வளவு பெரிய அறிவை கொடுத்திருந்தாலும் சரி, ஏன் சொல்ல கேட்டா இங்க இரு இல்ல அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தூக்கி கடாசி இருக்கிறான் என்று இதுல பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரு மனிதர் அல்லாஹ்வுக்காக அர்ப்பணித்தல் என்பதுல அதிகமான காலம் அர்ப்பணித்திருக்கிறார் என்பதற்கு ரெக்கார்டு பூர்வமாக இருக்கிற ஒரே ஆள் நூஹ் நபி தான். மற்றவங்க எவ்வளவு காலம் வாழ்ந்தாங்க நமக்கு சொல்லப்படல, அதிகமான வருஷங்கள் தெரியல. நூஹ் நபியை பொறுத்த வரைக்கும் அல்பசனத்தின் இல்லா 50 ஆமா, 1000 வருடத்திற்கு 50 ஆண்டுகள் குறைவாக அந்த மக்களோடு அவர் வசித்தார் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறோம். அப்ப 950 வருடங்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களுக்கு பிரச்சாரம் செய்கிறார்கள். 950 வருஷம் அந்த காலத்துல வாழ்நாள்கள்லாம் அதிகமாக கொடுக்கப்பட்டது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு போச்சு. நம்மளே பார்க்கிறோம், நமக்கு தாத்தாமார்கள் நம்ம முப்பாட்டன்மார்கள் எல்லாம் ஒரு 85-90 வரைக்கும் அந்த கைத்தறியை உண்டாமல் நடந்து கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு 45 ஹார்ட் அட்டாக் போய்கிட்டு இருக்கோம், 65 முடிஞ்சு போயிடுது. அப்ப நமக்கு தெரிஞ்ச 100-120 இருந்தவர்கள் இப்ப இருக்க முடியல. அதே மாதிரி ஒரு காலத்துக்கு முந்தி போக 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 அதிகமான காலங்கள்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள். நூஹ் நபி காலத்துல அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வாழ்நாள் எவ்வளவுன்னு கேட்டா, அந்த மக்களிடத்தில் அல்வசனத்தின் இல்லா 50 ஆமா, 50 ஆண்டுகள் குறைவாக 1000 ஆண்டுகள், 950 ஆண்டுகள் அவர்களோடு அவர் வசித்தார் அப்படின்னு நல்லா சொல்றான். இந்த நூஹ் நபி அவர்களை 950 வருஷம் ஒரு ஆள் வசித்து பிரச்சாரம் பண்ணா எவ்வளவு கூலி கிடைக்கும்? பிரச்சாரத்திற்கு கூலி வாங்குவதில் இவரை யாரும் மிஞ்ச முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறும் 23 வருஷம் தான் பிரச்சாரம் பண்ணாங்க. 40 வயசுல நபி ஆகுறாங்க, 63 வயசுல மூத்தா போயிடுறாங்க. அவங்க பிரச்சாரத்திற்குன்னு கிடைக்கிற நன்மை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 23 வருஷம் பிரச்சாரம் பண்ண நன்மை அவர்களுக்கு வரவழைக்கப்படும். ஆனால் கோடிக்கணக்கான மக்களுக்கு சென்றடைஞ்சால் அதை குறிப்பு ஒரு கணக்கு ராயத்தி மாதிரி அவர் அவருக்கு சொல்லி அவர் அவருக்கு சொல்லி அவர் அவருக்கு சொல்லி அந்த வகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட கிடைக்கும்.
நேரடியாக பிரச்சாரம் செய்வது என்ற கணக்கு எடுத்து பாத்தீங்கன்னா வெறும் 23 ஆண்டுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க. இவர் 950 வருஷம். ஒப்பிட்டு பார்க்க முடியுமா இத? அவ்வளவு அதிகமாக இறைவனுக்காக வேண்டி அர்ப்பணித்து பிரச்சாரம் செய்திருக்கிறார். யாரு? நூஹ் நபி. அவருடைய குடும்பத்தில் ஓட்ட இவ்வளவு அழகான பிரச்சாரம் செஞ்சிருந்து கூட அவர் பாசத்தோடு வளர்த்த ஒரு மகன் அவருடைய சொல்லை கேட்கவில்லை, இந்த சத்தியத்தை ஏற்றுக்கல. ஒரு கடவுள் என்று நூஹ் நபி அவர்கள் போதித்த அந்த போதனையை அவங்க ஏற்க மறுத்து விட்டான். யாரு? நூஹ் நபியுடைய மகன் ஏற்றுக்கொள்ளவில்லை, நூஹ் நபியுடைய மனைவி ஏற்றுக்கொள்ளவில்லை. 950 வருஷம் ஊருக்குள்ள அவர் சொன்னாரு, அவருடைய மனைவி அவருடைய போதனை ஏற்றுக்கொள்ளவில்லை, எதிரியா இருந்தாரு. அவருடைய மகன் ஒருத்தர் அவருடைய போதனை ஏற்றுக்கொள்ள. இந்த நேரத்தில் அந்த வெள்ளம் வரக்கூடிய நேரம் வருது, கப்பலை செய்ய சொல்றான் அல்லாஹ். கப்பல் தயாராயிடுச்சு, கப்பல்ல ஏறிக்க, நல்லவன் மட்டும் ஏறிக்க, கெட்டவன் ஒரு பயில ஏத்தாத அப்படின்னு சொல்லிட்டான் அல்லாஹ். இருந்தாலும் கப்பல்ல ஏறிக்கிட்டவன பிள்ளை பாசம் அவருக்கு வருது. கப்பல்ல ஏறி உட்கார்ந்த உடனே மகன் ஒருத்தர் இருக்கிறானே, அவன் கெட்டவன் அவ்வளவு இருக்கிறான், கூப்பிடுறாரு. கூப்பிடுறாரு, யாபனை ஏற்கும் ஆனா மகனே என்னோட நீ ஏறிக்க அப்படின்னு சொல்றாரு. வலாத்துக்கும் ஆள் காவிரி, நிராகரிக்கிற கூட்டத்தில் நீ சேர்ந்துடாதப்பா, நீ எங்க கட்சியில சேர்ந்த கொள்கை ஏற்றுக்கொண்டு நான் சொல்லக்கூடிய அறிவுரை ஏற்று உள்ள வர்றாண்டா வா அப்படின்னு அவங்க கூப்பிடுறாங்க. 11வது அத்தியாயம் 42வது வசனம், ஹூத் என்ற அத்தியாயத்துல 11 42வது வசனத்திலிருந்து இவர் படிச்சுட்டே போகலாம். அதுக்கு அவன் என்ன சொல்றான் தெரியுமா? ஆவி இலாஜபலி யாசிமுனி மினல்மா, வெள்ளப்பிரளயத்திலிருந்து காத்துக் கொள்வதற்காக வேண்டி நான் உன் கப்பல்ல ஏறிக்கிட்டு கொள்கையை விட மாட்டேன், நான் ஒரு மலை உச்சில ஏறி காத்துக்கிறேன். நான் கொள்கையில உறுதியாகும், தப்புல உறுதியும் பாருங்க. அவனுக்கு தகப்பனார் கூப்பிடுறாரு, வெள்ளம் வரப்போகுடா, நாசமா போயிருவீங்க, மேல இருந்து மழை கொட்ட போகுது, கீழே இருந்து பொங்கி வரப்போகுது, அழிஞ்சு போயிருவீங்க, என் கொள்கையை ஓரிரை கொள்கை ஏற்றுக்கிட்டு உள்ள வாங்குறாரு. அவன் சொல்றான், சாவி இலாஜபலி யாசிமுனி மினல்மா, வெள்ளத்திலிருந்து காத்துக் கொள்வதற்காக வேண்டி நான் மலை உச்சியில ஏறிக்கொள்வேன் அப்படின்னு அவன் சொல்றான். நூஹ் நபி சொல்றாங்க, லா ஆசிமல் யௌம மின் அம்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஆணை வந்துவிட்டது, அதிலிருந்து காப்பாற்றுகளை எவனும் இன்னைக்கு கிடையாது. இல்லாம ரஹிம, அல்லாஹ் அருள் புரிந்தவனை தவிர, அருள் புரிந்த கப்பல் இருக்கிறவங்க, அல்லாஹ் அருள் புரிந்தவர்களை தவிர, கப்பல் இருக்கிறவர்களை தவிர யாரும் காப்பாற்ற முடியாதுப்பா, நீ வந்திருப்பா அப்படிங்கிறாரு. மாட்டான் மஹால பைனஹுமுல் மௌஜ், 2 பேருக்கு மத்தியில் ஒரு பெரிய அலை ஒண்ணு, அங்க இருந்து பேசிட்டு இருக்கான் ஒரு இடத்துல, இங்க ஒரு கப்பல் இருக்கிறாரு, பெரிய அலை ஒண்ணு அடிக்குது. காண மினல் முகலத்தீன், கண்ணுக்கு முன்னாடி பார்த்து கொண்டிருக்க பெத்த புள்ள மூழ்கி சாவுறான், மூழ்கடிக்கப்பட்டு இறந்தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி தகப்பனாரு அழைப்பு விடுத்துக் கொண்டிருக்கிறாரு, மகங்கார ஏத்துக்கிற மாட்டேங்கிறான். அல்லாஹ் என்ன பண்றான்? 950 வருஷம் பாடுபட்டாரு, உன் பிள்ளைக்கு தனிப்பா நீ அடிமையெல்லாம் இல்ல நீ அப்படின்னு சொன்னான். அந்த பேச்சே கிடையாது, ஒரே அடி அமுகி மூழ்கடிச்சு நினைச்சிட்டான்ல. அவரை பார்த்து கொண்டிருக்குங்க. அப்ப யாருக்கு எந்த இதுவும் கிடையாது, எவ்வளவு பெரிய மகான் நிலைக்கு வந்தாலும் சரி, அடிமைங்கிறத தாண்டி அவன் அடிமை, நீங்க அடிமை, ஒவ்வொருவனும் அவன் அடிமையா இருக்கணும். அவன் அதான் என்னுடைய எதிர்பார்ப்பு என்று காட்டுவதற்காக வேண்டி மூழ்கடிக்கப்பட்டான் என்று 11வது அத்தியாயத்தில் 43வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மூழ்கடிக்கப்பட்ட உடனே இறந்து போயிட்டான், என்ன ஆனான்னு தெரியல, துடிச்சு இருக்கு. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து என்ன செய்யுது? யாருக்கும் பிடிக்கும்ல, என்னதான் கெட்டவனாக இருந்தாலும் நம்ம பிள்ளைங்கும் போது ஒரு பாசம் இருக்கத்தானே செய்யுது. அதுல அவரும் விதிவிலக்கு இல்லை. அவர் கேட்கிறார், என்னபடி பின்னகளி யாரெல்லாம் என் மகன் என் குடும்பத்தில் உள்ளவன் தானே, என் குடும்பத்தை எல்லாம் காப்பாத்துறேன்னு சொன்னீங்க, அவனும் என் குடும்பத்தில் ஒரு அங்கம் தானே அப்படின்னு அல்லாஹ்வுக்கு கிளாஸ் நடத்துறது. இந்த முடிவு பின்னாகளி என் மகன் என் குடும்பத்தில் ஒரு ஆளு, நீ காப்பாத்துறேன்னு சொல்லி இந்த வாதக்கள் ஹக்கு, நீ அளித்த வாக்குறுதி உண்மையானது, நீங்க காப்பாத்துறேன்னு சொன்னீங்க, என் குடும்பத்தை காப்பாத்துறேன்னு சொன்ன, என் குடும்பத்தில் உள்ள முக்கியமான மெம்பரையே காலி பண்ணிட்டியல்ல அப்படின்னு கேட்கிறார் அவர். அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? இன்னஹு லைஸ மின் அஹ்லிக, அவன் உன் குடும்பத்தை சேர்ந்தவன் இல்லையே, நான் உன் குடும்பத்தை காப்பாத்துறேன்னு சொன்னேன், அவன் உன் குடும்பத்தை சேர்ந்தவன் இல்ல, பிறந்ததுனால குடும்பம் ஆயிட முடியாது, என் சொல்ல கேட்கணும், அப்பதான் உன் குடும்பம் ஆக முடியும். உன் குடும்பத்தை சேர்ந்தவன் இல்லை. இன்னஹு அமலுன் கைரு சாலிஹின், இது நல்ல வேலை இல்லை. இந்த மாதிரி மகனுக்கு பரிந்து பேசுறது நல்ல செயல் இல்லை. அதோடு நிற்க அல்லாஹ், ஃபலா தஸ்அல்னி, என்னிடத்தில் பேசாத, வார்த்தையை பாருங்க, ஏதோ பேசாத, மா லைஸ லக பிஹி இல்முன், உனக்கு அறிவு இல்லாத விஷயத்தை பற்றி என்னிடத்தில் பேசாத. நான் மூழ்கடிச்சதுதான், ஏன் கேள்வி கேட்கிற நீ?
அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு மேல என்ன அடிபட்டனா? நூஹ் நபியை எல்லை மீற அந்த பருந்து பேசுறது தந்துக்கிறான். அவர் காப்பாற்றி மூழ்கி உள்ள நிலைமை மகனை தூக்கிட்டு வரல.